நசிந்து வரும் கைத்தறி நெசவு தொழிலுக்கு உத்வேகம் தரும் விதமாக புதிய வகை கைத்தறி இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார் கோவையைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர் காரப்பன். இந்த இயந்திரத்தை சந்தைப்படுத்த அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கிறார் அவர். இரு கைகளும் கால்களும் ஒரு சேர இயங்க நொடிப்பொழுதும் தப்பாமல் வெகு நுணுக்கமாக முற்றிலும் மனித உழைப்பால் நெய்யப்படுவது கைத்தறி துணி ரகங்கள். கைகளால் தறி இயக்கும் அதே வேளையில் கால்களும் தறியின் கீழ் கட்டைகளை டிசைனுக்கு தக்கபடி அழுத்தினால் மட்டும்தான் பல வண்ண நூல்கள் வரிசையாய் ஒன்றிணைந்து நாம் வியக்கும் கைத்தறி பட்டுச்சேலைகளை உருவாக்க முடியும். இந்த தொழிலில் இருக்கும் கடினமான பணிகளை இலகுவாக்கும் விதமாக புதிய வகை கைத்தறி இயந்திரம் ஒன்றை வடிவமைத்திருக்கிறார் நெசவாளர் காரப்பன். கைத்தறியில் பெரிய அளவில் நவீனம்ங்கிறது கிடையாது. விசைத்தறியில் நிறைய நவீனங்கள் வந்துருச்சு கரண்ட்டை பயன்படுத்தி. ஆனால் என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த கைத்தறியில் ஒரு 10 வருஷமாக முயற்சி பண்ணி காலுக்கு வேலை இல்லை, கரண்ட்டுக்கு வேலை இல்லை, ஒரு கஷ்டமான வேலை படுமரம் திருப்ப வேண்டிய வேலையும் இல்லை. அதனால் கையை ஆட்டுனா போதும், கையை இழுத்து அடித்தா போதும். சிறுமுகை பகுதியில் சுமார் 10,000 குடும்பங்கள் கைத்தறி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். கைத்தறி பட்டுச்சேலை தயாரிப்பில் ஈடுபடும் நெசவாளர் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உழைத்தால்தான் குறைந்த நாட்களில் கணிசமான வருவாய் ஈட்ட முடியும் என்று கூறுகிறார் இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் நந்தினி. இதற்கெல்லாம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இயந்திரம் உதவியாக இருக்கும் என்பதாகவும் இவர் தெரிவிக்கிறார். அதை நெச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஜக்காடு மிதிக்கனால கை கால் வலி அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் அவங்க தான் முழுக்க நெய்கிறாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ புதுசாக ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நடைமுறைக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். எங்கள் தொழில் நாங்களும் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு ஈக்குவலாக நெய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கும் திறமை இருக்குது. அது தகுந்த மாதிரி வருமானம் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொழிலில் இருக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டு பல நெசவாளர்கள் வேறு பணிகளுக்கு சென்று விடுவதால் கைத்தறி சேலைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் கைத்தறி ஜவுளி கடைகளில் பெண்களின் தேவைக்கேற்ப பட்டுச்சேலைகள் கிடைக்காத நிலை இருப்பதாகவும் கூறுகிறார்கள் விற்பனையாளர்கள். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய தொழிலாக உள்ள நெசவு தொழிலில் இன்றைய காலகட்டம் வரை பெரிய அளவில் எந்த நவீன மாற்றங்களும் இல்லை. குறிப்பாக கைத்தறி பழங்கால முறையிலேயே இன்று வரை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய கைத்தறி இயந்திரம் நெசவாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்கு இதுபோல கண்டுபிடிப்புகளை அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும், அதை சந்தைப்படுத்த உதவிட வேண்டும் என்பதே இப்பகுதி நெசவாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சரவணபாபு.